ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன்லேயும் இங்கேயும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடந்த 6 நாட்களாக இன்றைக்கு 6வது நாளாக நம்ம உபவாசித்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தின் மத்தியில், இந்த வருஷத்தின் நடுவில் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் என்ற அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 6வது நாளில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போயிட்டு லேட்டாக டயர்டாக நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்ல போகிறார் என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். இல்லைனா ஏதோ சும்மா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆன் பண்ணி உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். போர் அடிக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு பேச போகிறார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. ஒரு நிமிஷம் கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு எங்கள் காதுகள் ஆண்டவரே அது திறந்தருளுவதாக, எங்கள் இருதயங்கள் திறந்தருளுவதாக. ஹல்லேலூயா. சில நேரம் நம்முடைய போராட்டங்கள் நம்ம காதை அடைத்து விடுகிறது. சில நேரம் நம்முடைய கண்ணீர் இருதயத்தின் கதவுகளை அது அடைத்து விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சத்தம் என் காதுகளில் தொனிப்பதாக. ஆண்டவரே ஒரு வார்த்தை அனுப்பி எங்கள் இருதயங்களை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. எங்கள் கலங்கின அந்த இருதயத்தை, இந்த ஆத்துமாவை உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்குமே. உம்முடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தை எங்கள் காதுகளில் தொனிப்பதாக. அப்பா, உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 6வது நாளில், இந்த உபவாச நாளில் உங்கள் மத்தியில் நான் செய்தி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துக்கு நம்ம திறந்து கொள்ளலாம். சங்கீதம் 103:6 எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். மனப்பாடமாக கூட நம்ம இந்த வசனங்களை சொல்லுவோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம சேர்ந்து இந்த வசனத்தை உரத்த சத்தமாய் நம்ம வாசிக்கலாமா? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒடுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நெருக்கம் என்று சொல்லலாம், ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கடினமான ஒரு பாதை அப்படி கூட சொல்லலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்களா, நான் கூட ஒடுக்கப்படுகிறேன், என் சூழ்நிலை ஒடுக்கமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கண்டிதம் போல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆகாருக்கு கூட ஒரு நெருக்கமான ஒரு ஒடுக்கம், வீட்டில் ஒடுக்கம். அவளுடைய நாச்சியாரால அவள் வசித்து வந்த அந்த இடத்துல அவளுக்கு நெருக்கம். வீட்டில் உலகம் முழுவதும் நம்ம சுற்றி வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது கொஞ்சம் சமாதானமா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த வீடே நமக்கு ஒடுக்கமா இருந்தா, வீட்டிலே ஒரே ஒடுக்குதலாய் நெருக்கமா இருந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கை மிகவும் கடினமா இருக்கும். நாகாருடைய வாழ்க்கையில வீட்டுல நெருக்கம். நகோமியுடைய வாழ்க்கை பாருங்க, வாழ்க்கையே ஒரு ஒடுக்குதல் போல. அவளுடைய தவறான ஒரு முடிவுனால, செயல்னால வாழ்க்கை முழுவதும் ஒரு ஒடுக்கத்தை போல. கணவரை இழக்கிறாங்க, மகன்களை இழக்கிறாங்க. வாழ்க்கை என்னமாய் முடியும் தெரியல. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. தாவீதை பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த மகனால ஒரு ஒடுக்குதல், சவுலினால காரணமில்லாமல் பகைத்தார்கள் என்று சொல்றது போல அநேக வீட்டில் கூட காரணமே இல்லை. ஏன் என்ன இப்படி நடத்துறாங்கன்னு தெரியல, ஏன் என்னிடத்துல இப்படி நெருக்கமாய் கடினமாய் நடத்துறாங்க எனக்கு தெரியல, என் வாழ்க்கை ரொம்ப ஒடுக்குதல்ல நான் போய்கொண்டு இருக்கிறேன், கண்ணீர்ல போய்கொண்டு இருக்கிறேன். யோசேப்புக்கு பாருங்க, சகோதரர்கள் ஒடுக்கினார்கள், சொந்த சகோதரர்கள்
அவர்கள் ஒடுக்கினார்கள். வேலை ஸ்தலத்தில் ஒடுக்குதல். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் என்னுடைய பாஸ், என்னுடைய கூட வேலை செய்கிறவங்க என்னை ரொம்ப கடினமாக நடத்துகிறாங்க, எனக்கு வேலைக்கு போகவே எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் வேற வழி இல்லை, நான் போனாதான் சம்பளம், நான் போய் சம்பாதித்தாதான் என் குடும்பத்தை நடத்த வேண்டும், என் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. அந்த சப்பானியை யோசித்து பாருங்க. சப்பானிக்கு வாழ்க்கையில் ஒரு முடவனாக இருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசுவேன்னு சொல்லும் பொழுது, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அமைதியாயிரு, எதுக்கு ஜெபிக்கிற, ஜெபித்து என்ன பிரயோஜனம்? சரி, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கலான்னா ஜெபத்துக்கும் நெருக்கம், ஜெபிக்கவும் முடியல, வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவரை தேட முடியல, எனக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. 1 ராஜாக்களில் நம்ம வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 11:39. இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில தவறுகள்னால தாவீதுடைய பிள்ளைகள், தாவீதுடைய சந்ததியில எழும்பின அந்த ராஜாக்கள் செய்த சில பொல்லாப்பான காரியத்தினால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தாவீதின் சந்ததியை நான் சிறுமைப்படுத்துவேன், ஆனா அது என்னால் அப்படி இராது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை ஒருவேளை வியாதியினால, ஒருவேளை ஒரு சிறுமை, ஒரு ஒடுக்குதல், ஒருவேளை பொருளாதாரத்துல நான் ஒடுங்கி போய் நிற்கிறேன், என்னோட கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஏன்னா என் குடும்பம் தலைகுனிந்து கூனி குறுகி இருக்கிறது. பிள்ளைகள்னால ஒருவேளை சில காரியங்கள் தவறான நெகேமியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், அதனால அந்த எருசலேமின் அலங்கம் எப்படி இருக்கிறது? அது இடிபட்டு சுட்டெரிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் மண்மேடா இருக்கிறது. ஒரு ஒடுக்குதலுக்குள்ள போகிறாங்க. அந்த தவறுகளாலும் சரி, நம்முடைய தவறுனாலும் சரி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பானாலும் சரி, வேதம் சொல்லுகிறது நான் ஒடுக்கினேன், ஆனா அது முழுமையாய் அப்படியே நான் விட்டுவிட போகிறது இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:39 அப்படியாக சொல்லுகிறது, ஆகிலும் என்னாலும் அப்படி இராது. ஹல்லேலூயா. அது அப்படியே நான் விட்டுற மாட்டேன். ஹல்லேலூயா. இடிந்து போன ஹல்லேலூயா தாவீதின் கூடாரத்தை அவர் எடுப்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போற, ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையும் ஒரே ஒடுக்குதல் போன்றதுதான் இருக்கு, கஷ்டமா இருக்கு, நெருக்கமா இருக்கு, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே நான் விடுற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆகாருக்கு ஒரு வழியை திறந்தார், நகோமிக்கு ஒரு வழியை திறந்தார், தாவீதுக்கு வழியை திறந்தார், யோசேப்புக்கு வழியை திறந்தார். நம்முடைய ஒடுக்கத்தை அவர் மாற்றுவார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற எனக்கு நீர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர் தானே. ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட அன்றைக்கு ஆகார் ஒடுக்கப்பட்டாள், ஆனா அப்படியே வனாந்திரத்தில் ஆண்டவர் கைவிடலையே. ஹல்லேலூயா. அவளுடைய சந்ததியும் பலத்திற்கும்படி ஆசீர்வதித்தாரே, தாவீதை ஆசீர்வதித்தாரே. தாவீதின் ஒடுக்குதல் மிகவும் கடினது. ஹல்லேலூயா. முதலாவது சகோதரரால, அப்புறம் சவுலால, அப்புறம் சொந்த மகனால. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது வெறுங்காலோடு, தாவீது ராஜா அழுது கொண்டு வெறுங்காலோடு நடந்து போனான் என்று நம்ம வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் அழுதுட்டே கழிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தாவீதை போல நான் அழுது ஹல்லேலூயா, என் பிள்ளைகளுக்காக, என் சூழ்நிலைக்காக, என் குடும்பத்துல இப்படி ஆயிருச்சே, இப்படி ஒரு ஒடுக்கம் எனக்கு வந்துருச்சே, இப்படி ஒரு நெடுக்கம் எனக்கு வந்துருச்சே, நீங்க அழுறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல உங்கள் கண்ணீரை சிந்தி ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி நம்ம ஒரு பாட்டை பாட போறோம். அது ஒரு ஜெபமாக ஃபாதர் பாடுவார் இல்லையா? ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் எங்களுக்கு புகலிடமே, உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் சொல்லுவீங்களா? இந்த உபவாச நாளில் உங்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்கள் ஆத்துமாவை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்கள் சத்தம் உயர்வதாக, உங்கள் கண்கள் ஹல்லேலூயா நியாயாதிபதியை, நீதியுள்ள
நியாயாதிபதியை சில நேரம் மனிதர்கள் அநியாயமாய் உங்களை நடத்தலாம். அநியாயமாய் நான் என்ன தவறு செய்தேன், நான் நன்மை தானே செய்தேன், ஆனா ஏன் என்னை இப்படி நடத்துறாங்க, எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், எனக்கு ஏன் இந்த பாதை. நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய நியாயத்தை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்க. என் ஊரை விடம் நீர்தானே. ஜெபமாய் பாடுவீங்களா? உன்னதமானவரே, என் ஊரை விடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலமே. ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் என் ஒடுக்குதலை மாற்றுகிறவரே, என் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஹல்லேலூயா. எங்கள் நெருக்கத்துல, எங்கள் ஒடுக்கத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு புகலிடமானவரே, எங்கள் தஞ்சமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைக்கு நகோமியோடைய நெருக்கத்துல, ஒடுக்கத்துல நீர் வழியை திறந்தது உண்மை தான் என்றால், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த ஒடுக்குதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைக்க போகிறீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களோடு பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பொல்லாப்பானதை செய்ததுனால ஆண்டவர் அவர்களை சீரிய ராஜாவிடத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அந்த நாட்கள்ல அரசாண்டு கொண்டிருந்த ஆசகேல் ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த நாட்கள்ல, அந்த ஆசகேல் ராஜா அரசாண்ட நாட்கள்ல அந்த சீரிய ராஜாவின் இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எதனால? கர்த்தருடைய பார்வையில அவங்க பொல்லாப்பானதை செய்ததுனால அவங்களுக்கு ஒரு ஒடுக்கம் ஏற்படுகிறது. சீரியர்கள் அவர்களை கஷ்டமாய் நடத்துகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோவாகாஸ் ராஜா என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து
கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஹalleluya. ராஜா சீரியர்கள் அவர்களை ஒடுக்கிறதை அவர் பார்த்து யோவாகாசின் ஜெபத்திற்கு அவர் பதில் அளித்தார். ஹalleluya. எப்படிப்பட்ட பதில் தெரியுமா? 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களாக்கினார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஹalleluya. ஹalleluya. ஒரு இரட்சகன் எழும்புகிறார். அந்த யோவாகாஸ் ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் ஆண்டவரை நோக்கி அவர் பிரார்த்திக்கிறார். ஹalleluya. இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். பெரிய ஒரு காரியம், யுத்தத்துக்கு போகல, எதுவும் பெரிய காரியங்கள் செய்யல. அங்க என்ன செய்கிறார்? அவர் ஜெபத்தை செய்கிறார். அவர் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கும் பொழுது கர்த்தர் செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் முன்போல் தங்கள் கூடாரத்தில் அவர்கள் பிரவேசித்து அவங்க அங்க சந்தோஷமாய் வாழுகிற நாட்களுக்குள்ளாக வருகிறார்கள். ஹalleluya. கூடாரம் என்று சொல்லும் பொழுது நம்ம வீட்டை குறிக்கிறது. நம்ம வீட்டில் முன்போல் ஹalleluya. நீங்க சொல்லலாம், ஒரு காலத்துல நாங்க சந்தோஷமா இருந்தோம், ஒரு நாட்கள்ல பிள்ளைகள்லாம் சின்னதா இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நாங்க ஜாலியா இருப்போம், நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ சந்தோஷமே இல்லை. முன்போல் வசனம் சொல்லுகிறது, முன்போல் தங்கள் கூடாரங்களில் அவர்கள் குடியிருந்தார்கள். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவாகாஸ் செய்தது என்ன தெரியுமா? அவர் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தார். ஹalleluya. 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 நம்ம கூடாரத்துல அந்த ஒடுக்குகிற பிசாசின் கிரியைகள், அந்த சீரிய ஆவிகளுக்கு விரோதமாய் நம்ம எழும்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. கூடாரத்துல வசனத்துல எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கூடாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 128 நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதங்கள். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து பார்க்கலாமா? ஆண்டவர் வீட்டிற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, கூடாரத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இன்னும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். இப்படியெல்லாம் ஒரு வீடு இருந்தா நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே அடங்கி இருக்கு. கைகளின் பிரயாசம், மனைவி, கணவர், மனைவி, பிள்ளைகள், இன்னும் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாமே இருக்கு. ஹalleluya. ஆனால் நம்ம வீட்டில் சில ஒடுக்குதல்னால, சில பிசாசுடைய உட்புகுதல்னால நம்மை ஒடுக்கி கொண்டு இருக்கிறான் பிசாசு. பிள்ளைகளோடு சமாதானமா இருக்க முடியல. வீட்டில் இருக்கிற நாட்கள் நமக்கு மிகவும் கடினமா இருக்கு. இங்க பார்க்கிறோம், மனைவி உன் வீட்டோரங்களில் ஹalleluya கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். சகோதரிகள் வீட்டோரங்களில் இருக்கணும். ஹalleluya. இன்னைக்கு நிறைய மனைவிகளுடைய பார்வை மற்ற வீட்டில், நம்முடைய வீட்டை மாத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த வீடு சமாதானமாவே இருக்கும். எப்போ அந்த வீட்டை நம்ம அந்த எல்லையை தாண்டி அந்த பக்கம் கண்கள் போகிறதோ, அந்த வீட்டில் அப்படி இருக்கு, அந்த வீட்டிலலாம் கல்யாணம் நடக்குது, அந்த வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்க, அந்த வீட்டிலலாம் அதெல்லாம் நடக்கு அப்படி நம்ம பேச பேச வீட்டில் சமாதானம் குறைந்து போகிறது. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. 147 பாருங்க, 147 13 14 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 147 13 14. ஹalleluya. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹalleluya. நம் கூடாரத்துல முன்போல் நம்ம சந்தோஷமா இருக்க ஆண்டவர் இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒன்று காரியம் தான். என்னன்னு சொல்லலாமா? ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்தான். ஹalleluya. ஒருவேளை சொல்லலாம், நீங்க நான் டெய்லி ஜெபிக்கிறேன் தானே,
ஆனா மாறலையே. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. உபாகமம்ல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அதை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒடுக்குதலை மாற்றும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 23:14. ஹalleluya. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உன் பாளையத்துக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. எதற்கு தெரியுமா? உங்களை ரட்சிக்கவும், உங்கள் ஒடுக்குதலை அவர் மாற்றவும், உங்கள் சத்துருக்களிலிருந்து உங்களை விடுதலை செய்யவும், உங்களுக்கு வெற்றியை தரவும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பிசாசானவன் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். ஹalleluya. ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம பாளையத்துக்குள்ள அவர் உலாவி வர விரும்புகிறார். ஆனா அதே நேரத்தில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று நம்மை சுற்றி திரிகிறான். ஹalleluya. இன்றைக்கு நம் எல்லைகள்ல சமாதானம். ஹalleluya. நம்முடைய தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துவாராக. கண்களை மூடி அப்படியே யோவகாஸ் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தார். ஆண்டவர் அவர் ஜெபத்துக்கு பதில் அளித்து அந்த ஒடுக்குதலை அவர் மாற்றினது மாத்திரமல்ல, முன்போல் அவர்கள் கூடாரங்களில் ஹalleluya அவள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஹalleluya. குடியிருந்தார்கள். ஹalleluya. நம்முடைய கூடாரத்தை சுற்றிலும் ஹalleluya கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வீட்டில் கிரியை செய்கிற இந்த ஒடுக்குகிற பிசாசின் கிரியைகள் சில நேரம் காரணமில்லாமல் இருதயம் அப்படியே நொறுங்குகிறது. ஹalleluya. காரணமே இல்லை, ஆனாலும் ஒடுக்குதலா இருக்கிறது. இருதயம் அப்படியே நெருக்குகிறது. ஹalleluya. ஆண்டவரே நீர் எங்கள் பாளையத்துல உலாவி வருவீராக. எங்களை சத்துருக்களிலிருந்து ரட்சிக்க, எங்களுக்கு சமாதானத்தை தர எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பாளையத்துல உலாவுவீராக. எங்கள் எல்லைகள்ல சமாதானம், இந்த பிசாசின் கிரியைகள், வியாதியினால ஒடுக்கம், இந்த பொருளாதார காரியத்தினால ஒடுக்கம் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஒடுக்குதலை நீர் மாற்றுவீராக. ஹalleluya. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முன்போல் தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அது வரைக்கும் அவங்க ஓடி ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க ஓடிக்கொண்டிருந்தாங்க. பயந்து ஓடி இருப்பாங்க, அலசடிப்பட்டு இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தால், அப்படிப்பட்ட ஒடுக்குதலா இருந்தால், அப்படிப்பட்ட அலசடிகளை ஆண்டவர் ஓய பண்ணுவாராக. கூடாரங்களில் நாங்கள் சந்தோஷமாய் குடியிருக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகியும். ஆண்டவரே அன்றைக்கு யோபகாசின் ஜெபத்தை கேட்டவர் எங்களின் ஜெபத்தை கேட்பீராக. இந்த உபவாச நாளில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒடுக்குதலை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரை சுற்றி திரிகிற பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீராக. எங்கள் பாளையத்தை சுற்றி திரிகிற, எங்களை ஒடுக்க நினைக்கிற, எங்கள் பொருளாதாரத்தில் கையை வைக்க நினைக்கிற, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கையை வைக்க நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை நீர் அழித்து போடுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுவீங்களா? ஆண்டவர் நம் பாளையத்துக்குள்ள இருப்பாரானால், ஹalleluya, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில
சொல்லுங்க, நாங்க ஆண்டவரே சோர்ந்து எங்கள் ஒடுக்கத்தை போவதில்லை. மாற்றும்படிக்கு எங்க வீட்டுல இயேசு இறங்கி நீங்க வாங்க. இருக்கையில நீங்க எங்களோட இருங்கப்பா. நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில, இயேசு நீங்க ஹalleluya, நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென், ஹalleluya. அவர் நம் பாளையத்துல இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹalleluya, ஹalleluya. அவர் எல்லைகள்ல சமாதானம், உசிதமான கோதுமையினால் நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவன். ஹalleluya. அந்த ஒடுக்கம் இருக்கும் பொழுது பாருங்க, இருதயத்துல எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் ஒரு திருப்தியே இருக்காதுல்ல, கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல அவர் இறங்குவார். ஆனால் ஹalleluya, அவர் நமக்கு ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை, ஹalleluya, முன்போல், ஹalleluya. ஆரம்பத்தில் நாங்கள் சந்தோஷமா இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம் சொல்றீங்களே, அதே போல் ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? யாத்ராகமம் 1, 12, 13. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அடுத்த வசனம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஹalleluya. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் இருக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்புகிறார். அப்போ அந்த பார்வோன் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஒடுக்குகிறார். என்ன செய்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? அவங்க ஒன்றும் செய்யல. அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்க பலத்த ஜாதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல ஒரு பொறாமையினால ஒடுக்குதலை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒடுக்குறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களோடு இருந்ததுனால அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒடுக்கம் அது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்ல. ஹalleluya. எவ்வளவாய் ஒடுக்குகிறார்களோ, எவ்வளவாய் பிசாசு ஒடுக்குகிறானோ அதுக்கு அதிகமாய் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ஹalleluya. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க வேலை செய்து அவர்கள் ஜீவனே அவர்களுக்கு கசப்பாயிருச்சு. என்ன வாழ்றோம், எதற்காக வாழ்கிறோம்? அந்த வசனத்துல பார்க்கும்போது அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஜீவனையே கசப்பாக்குறது. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதற்காக வாழ்றேன், எதற்காக சம்பாதிக்கிறேன், எதற்காக ஓடுறோம், எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒருவேளை உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். தண்ணீரை போல கரைந்து இருக்கிறது, என் வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு, ஒடுக்குதலா இருக்குதுன்னு சொல்றீங்களா? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன், என்ன நடக்கிறது பாருங்க. யாத்ராகமம் 22:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமென், ஹalleluya. அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹalleluya. அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். ஹalleluya, ஹalleluya. அநேக நேரங்கள்ல படுத்திருக்கும் பொழுது ஒரே பெருமூச்சா இருக்கிறதா வசனம் சொல்லுகிறது. அந்த பெருமூச்சை கூட ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார், கேட்கிறார். அநேக நேரத்தில் சொல்லுகிறது என்ன தெரியுமா? என்னுடைய வேதனை யாரும் பார்க்கறதில்லை, என் புலம்பல யாருமே கேட்கறதில்லை, என் கூட யாரும் உட்கார்ந்து பேசுகிறதில்லை, என்னுடைய மனதின் பாரத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை நீங்க சொல்றீங்க. ஆனா ஈவன் இந்த பெருமூச்சை கூட, அந்த பெருமூச்சில் வார்த்தையே இல்லை, அந்த சத்தத்தை கூட நம் தேவன் கேட்கிறார். ஹalleluya, ஹalleluya. சில நேரத்துல நம்ம ஜெபிப்பதற்கு பலன் கூட இருக்காது, ஜெபிப்பதற்கு வார்த்தைகள் இருக்காது. ஆனா நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? பெருமூச்சை கேட்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. நம் தேவன் மிகவும் அன்பானவர். அவர் தாயை போல தேற்றுகிறவராய் இருக்கிறார். சில பெண்கள் சொல்லுவாங்க என்னிடத்துல, அம்மா போயிட்டா அவ்வளவுதான் இல்லை
நம்ம கவனிப்பதற்கு அக்கறையாய் விசாரிப்பது யாருமே இல்லை, உண்மைதான். ஆனால் அதிலும் அவர் ஹalleluya தாயினும் மேலாய் நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya. அவர் அந்த பெருமூச்சை கூட சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் தாய் கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம போய் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய பெருமூச்சை வைத்தே அவர் எல்லாவற்றையும் அவர் அந்த காரியங்களை புரிந்து கொள்ளுகிற தேவன். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு நிமிஷம் நன்றி செலுத்துறீங்களா? ஆண்டவரே, என் பெருமூச்சை கூட நீங்க கேட்கிறீங்க, என்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த பெருமூச்சை கேட்டு அவர் செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவு கூர்ந்தார். என்ன உடன்படிக்கை? ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது, ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆமென். ஹalleluya. கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிப்பார்கள், பிற்பாடு என்ன ஆண்டவர் செய்வார்? பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஹalleluya. நம்ம பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் கடுமையாய் அவர்கள் அந்த உபத்திர பாதையில நடந்து போகிறார்கள். ஆனா ஆண்டவர் அந்த பெருமூச்சை கேட்டு, ஹalleluya, யாத்திராகமம் 3ஆம் வசனத்துல அழகாய் அதுல போடப்பட்டிருக்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3:8 அதுல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹalleluya, ஹalleluya. அவர் இறங்கினார். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய கூக்குரலை கேட்டு, நம்முடைய வேதனையை கேட்டு எதற்கு இறங்க போகிறார் தெரியுமா? அந்த நலமான தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹalleluya. ஒரே ஒடுக்குதலா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற சமீபத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஹalleluya. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலத்துல ரொம்ப ஒடுக்கமா இருக்கு, அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கடினமா, வாழ்க்கையே கசப்பாய் மாறுகிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் வாசல்களை அவர் திறந்தார். ஹalleluya. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லலாம், ஆண்டவரே, என்னுடைய ஒடுக்குதலை நீர் மாற்றி எனக்கு ஒரு வாசலை, எனக்கு நீர் நியமித்த அந்த இடத்துல, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறீர். ஹalleluya. சொல்லுங்க, எனக்கு நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்ற போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய இடுக்கங்களை, என்னுடைய ஒடுக்குதலை நீர் மாற்றி, ஹalleluya, ஹalleluya, எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்குதலையும் பார்த்து, ஆண்டவரே, ஹalleluya, எங்கள் பிதாவை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம், எங்கள் ஒடுக்குதலை நீர் பார்த்து கேட்டு, ஆண்டவரே, எங்களை விசாலமான தேசத்துல என்னென்ன காரியங்கள் ஒடுக்குதலா இருக்கு நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, என் வீட்டுல பிரச்சனையா இருக்கு, ஹalleluya, வீடே பிரச்சனையா இருக்கு, வீடே இல்லை, அதனால ஒரு ஒடுக்கம், சின்ன வீடா இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஹalleluya. அவர் விசாலமான தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிற நாட்கள் சமீபமா இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு நீர் இறங்கினது போல, ஆண்டவரை, இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் காலத்துக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொண்டு வருவீராக. ஹalleluya. ஆண்டவரே, கஷ்டம் போதும் ஆண்டவரே, ஜீவன் கசப்பா இருக்கிறதப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணீர்ல கடந்து கொண்டு இருக்கிற தாய்மார்கள், ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த நாட்கள் முடியும், எப்படி இந்த காரியங்கள் முடியும் என்று சொல்லி இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற சகோதரிகள், சகோதரர்கள், ஆண்டவரே, இந்த ஒடுக்கத்தை நீர் மாற்றி ஒரு விசாலத்துக்கு
உங்களுக்குள்ள எங்களை கொண்டு வருகிறீர். நாங்க விசுவாசத்தோடு, நீங்கள் விசுவாசித்து ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விசாலம், எங்களுக்கு ஒரு நலமான தேசம், நீர் வாக்குத்தத்தம் பண்ணதை நீங்க நிறைவேற்றும் காலம் சமீபம். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. சில நேரம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சுதந்திரிக்க நம்ம ஸ்தோத்திரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எரிகோவுக்கு முன்பாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. தடைக்கு முன்பாக, உங்கள் ஒடுக்குதலுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, பவுலும் சீலாவும் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி துதித்தார்கள். இன்னைக்கு நீங்க துதிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை மாற போகிறது, என்னுடைய சூழ்நிலை மாற போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பாருங்க, ஒடுக்குதலை உடனே ஆண்டவர் மாற்றிட மாட்டார். அந்த பாதையில் கடந்து செல்ல ஆண்டவர் பலனை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை கிட்ட வரும் பொழுது பாருங்க, நம்ம வாயில தேவையில்லாத வார்த்தைகளை பேசி விடுவோமானால் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க வேண்டியதாய் மாறிவிடும். அன்றைக்கு பாருங்க, அந்த காலேபும் யோசுவா மாத்திரம் அவங்க விசுவாச வார்த்தையை பேசினதுனால அவங்க அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. இன்றைக்கு நம்ம வாயினால எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தையும் பேசாத படிக்கு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒடுக்குதலை மாற்றும் பொழுது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4:2 மற்றும் 3. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிஸ்ரா என்று பேர். அவன் புரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்புரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஹல்லேலூயா. அவன் கொடுமையாய் ஒடுக்கினான். எவ்வளவு வருஷம்? 20 வருஷம். ரொம்ப ஒரு நீண்ட காலம் அவர்கள் கொடுமையை, ஒடுக்குதலை அனுபவிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தெபோரால், பாராக் மற்றும் யாகேல் இவங்க எல்லாரும் அவங்க அந்த சிசராவை முறியடிக்கிறாங்க. முறியடிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் அடுத்த அதிகாரம் கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது இப்படியாக முடிகிறது. பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், 20 வருஷம் கொடுமையை அனுபவிக்கிறாங்க. ஆனா அந்த முடிவில் ஆண்டவர் வெற்றியை, சத்ருவின் மேல வெற்றியை கொடுத்து அவங்களுக்கு டபுள் போர்ஷன். ஹல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்களோ அதற்கு ஈடாய் கிடையாது, அதற்கும் அதிகமாய் அவர்களை அமைதலுள்ள நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டமாய் அவங்க கஷ்டத்தை அனுபவித்தார்களோ அவங்க புறப்படும் பொழுது பாருங்க, மிகுந்த பொருட்களோடு புறப்பட செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் கஷ்டப்படுறீங்களோ, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ எந்தெந்த காரியத்துலலாம் இன்றைக்கு கஷ்டப்படுறியோ நாளைக்கு அதில் ஆண்டவர் உன்னை மேன்மையாய் வைப்பாருன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அந்த நாட்களில் ஃபோன் இருக்காது, எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்காது. அப்பா ஃபாரினுக்கு ஊழியத்துக்கு போனால் இந்த டைமுக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிந்த ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு காத்து கொண்டு இருப்பாங்க. சில நேரம் அந்த வீட்டில் வெல்கமிங்காக இருப்பாங்க, சில நேரம் ஐயோ வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருதயத்தை கஷ்டப்படுத்துகிற நாட்கள் இருந்திருக்கிறது. ஆனால் பாருங்க, அதுக்கப்புறம் அப்பா சொல்லுவாங்க, ஒன்றுக்கு பாரு 4 ஃபோன் இருக்குது, ஆஃபீஸில் ஒரு ஃபோன் இருக்குது, உன் கையில் ஃபோன் இருக்குது, என் கையில் ஃபோன் இருக்குது. அடிக்கடி அந்த 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 சம்பவத்தை அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அந்த
அந்த நாட்கள் ஒரு ஃபோன் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் இத்தனை ஃபோன்களை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் கூட ஒரு காரியம், இந்த மங்குஸ்டீன்னு ஒரு பழம் இருக்கிறதில்ல, இப்போ கூட நிறைய இடத்துல விற்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது குடும்பமாய் அந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் எங்கள் அம்மாவுடைய ஃபேமிலிஸ் எல்லாரும் குடும்பமாய் போகும்பொழுது எங்கள் அம்மா இடத்துல காசு இருக்காது அதை எங்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு. ஏன்னா அது ஒரே ஒரு ஃப்ரூட் பாருங்கள், அது 30 ரூபாய் சொல்லுவாங்க. அப்போது எனக்கு ஒன்று அண்ணனுக்கு ஒன்று மாத்திரம் 1-2 தான் வாங்கி கொடுக்க முடியும். அதை நாங்கள் பொறுமையாக உட்காந்து அது மெதுவாக நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா அது முடிஞ்சிடும்ல, அது அதனால் மெதுவாக நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் நினைக்கவே மாட்டேன், நினச்சே நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். கடந்த 5 ஆண்டுகளாக பாருங்க, அந்த சீசன் வரும்போதெல்லாம் எங்களை மிகவும் நேசிக்கிற ஒரு தாயார், அன்பு தாயார், அவங்க பாருங்க 1 கிலோ இல்லை 2 கிலோ இல்லை 10 கிலோ 15 கிலோ இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. நான் யோசிப்பேன், அன்றைக்கு ஒரு பழம் வாங்குறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம், ஆனால் ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் எந்தெந்த காரியத்திலலாம் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படலாம், எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க இந்த வார்த்தையை, நீ இந்த விஷயத்தில் கஷ்டப்படல, இந்த விஷயத்தில் ஆண்டவர் உன்னை நேர்த்தியாய் நடத்துவார், திரளாய் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ், நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ், கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் தான். அப்போ எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் அதே ட்ரெஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். என் கசின்ஸ் கூட கேட்டிருக்கிறாங்க, உனக்கு வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா, இதே போட்டுட்டு வேறு. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாம் சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம். நான் உங்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற எல்லா காரியத்திலும் ஹல்லேலூயா, அது ஒரு சின்ன ஒரு பழமாக இருக்கலாம், 30 ரூபா காரியமாக இருக்கலாம், இல்லை தீர்க்கக்கூடாத பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியத்திலலாம் எனக்கு இடுக்கத்தை நீங்கள் நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, ஒருவேளை ஒரு சகோதரி சொன்னாங்க, திருமணமான புதுசில் ஒரே ஒரு ரூம் தான், அதில் 4 பிள்ளைகளை நான் வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கு 4 ரூம்கள் உடைய வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. பாருங்க, எவ்வளோ ஒடுக்கினாலும் அவ்வளவாய் ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. 20 வருஷம் நீண்ட நாட்கள் ஒடுக்கும், ஆனால் அதற்கு ஈடாய் அல்ல, அதற்கும் மேலாய் ஹல்லேலூயா நம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா, ஆண்டவரே எங்கள் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. அன்றைக்கு யோவகாசின் ஜெபத்தை கேட்டு அந்த ஒடுக்குதலை, சீரியரின் ஒடுக்குதலை மாற்றினீரப்பா. இஸ்ரவேலரின் பெருமூச்சை கேட்டு ஹல்லேலூயா அவர்களுடைய ஒடுக்கத்தை மாற்றி ஹல்லேலூயா அவசானமான தேசத்துல கொண்டு வந்தீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு சிசராவுடைய ஒடுக்கத்தை, நீண்ட நாட்கள் ஒடுக்கம், நான் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் ஒடுக்கத்தை தான் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்து இதே பாதை தான், இதே நெருக்கம் தான். இல்லை ஹல்லேலூயா, நம் ஒடுக்குதலை அவர் விசாலமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கைகளை கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு, எங்கள் பெருமூச்சுக்கு ஹல்லேலூயா நாங்கள் வடித்த கண்ணீருக்கு ஈடாய் அதிகமாய் நீங்க நேர்த்தியாய் செய்ய போறீங்கப்பா. நீங்க நேர்த்தியாய் செய்ய போறீங்க. விசுவாசத்தோடு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாய் செய்ய போறீங்க. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறுதலுக்கு வரப்போகிறது. ஆண்டவரே, மந்தமா இருந்த நாட்கள் முடிய போகிறது, கண்ணீர் முடிய போகிறது, இருதயம் நெருக்கப்பட்டது முடிய போகிறது, வாழ்க்கையே கசப்பாய் இருந்தது, ஆனா எங்களை சந்தோஷமான நாட்களுக்குள்ளாக ஹல்லேலூயா யாக்கோபு பூத்து காய்த்து வேர் பற்றுகிற நாட்கள் வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற நாட்கள் வருவதாக. கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே ஒன்றுமே நாங்க பார்க்கல, ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, ஒரு மாற்றமும் வரல. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த உபவாச நாளில் உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நீர் ஆண்டவரே ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீர் நீதியை, நியாயத்தை, அற்புதங்களை நீர் செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம். அற்புதங்களை காணம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின்
பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை.